இந்த ரமதானுடைய காலங்களில் முழு குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு ஒரு லேசான ஒரு வழி என்னென்பதாக சொன்னா, ரமதான்ல இந்த முழு குர்ஆன் நம்ம முடிக்கணும்னு சொன்னா லேசான ஒரு வழி பாருங்க. ஒரு குர்ஆன்ல 30 ஜுஸ்வுகள் இருக்கிறது. ஒரு ஜுஸ்வு 20 பக்கங்கள் இருக்கிறது. சரிங்களா? இப்ப நாம டெய்லி என்ன செய்யணும் என்பதாக சொன்னா, முதல் ரமதான்ல ஃபஜருக்கு பிறகு 4 பக்கங்கள், லுஹருக்கு பிறகு 4 பக்கங்கள், அசருக்கு பிறகு 4 பக்கங்கள், மஹ்ரிப்புக்கு பிறகு 4 பக்கங்கள், இஷாவிற்கு பிறகு 4 பக்கங்கள். இப்ப 4 5 எவ்வளவு ஆச்சு? 20 ஆயிடுச்சு. அதாவது ஒரு நாள்ல ஒரு ஜுஸ் முடிவடைகிறது. அப்ப 30 நாள் அந்த மாதிரி நம்ம ஓதணும் என்பதாக சொன்னா 30 ஜுஸ்வுகள் முடிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது ஒரு ரமதான்ல ஒரு குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு லேசான ஒரு அமல் இது. 2 குர்ஆன் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 4 பேஜாக ஓதுனது நம்ம 8 பேஜாக மாத்திடுறோம். அதே மாதிரி நம்ம இன்னும் அதிகப்படியான குர்ஆன்கள் முடிக்க வேண்டும் என்பதாக நம்ம சொன்னா நிச்சயமாக சொல்லப்பட்ட அந்த 4 அப்படி நீங்க கூட்டிட்டே போனீங்க என்பதாக சொன்னா அதிகமான குர்ஆன்கள் இந்த ரமதான்ல முடிக்க நம்ம முயற்சி செய்யலாம். ஏனென்று சொன்னால் குர்ஆன் என்பது இந்த ரமதானில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நோன்பு நாம் எப்படி வைக்கிறோமோ, நம்ம எப்படி அதிகமாக தொழுகிறோமோ, எப்படி தானம் தர்மங்கள் தருகிறோமோ, எப்படி ஜகாத் கொடுக்கிறோமோ, அதிகமான அமல்கள் எவ்வாறு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த ரமதானுடைய காலங்கள்ல நம்ம குர்ஆனையும் அதிகமாக ஓத முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் இந்த ரமதானில் முழு குர்ஆனை ஹத்தம் செய்யக்கூடிய அதிகமாக குர்ஆன்கள் ஓதக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவர்கள் ஓதக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள்.